வாணி போஜன். வாணி போஜன் தமிழ் சினிமா மற்றும் தொலைக்காட்சி உலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய நடிகைகளில் முக்கியமானவர் வாணி போஜன். சின்னத்திரை நயன்தாரா என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் வாணி தனது இயல்பான நடிப்பு, எளிமையான தோற்றம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் இன்று தமிழ் திரையுலகில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் பிறந்த வாணி போஜன் ஆரம்ப காலத்தில் விமானப் பணிப்பெண்ணாக வேலை செய்தார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல். நடிகையாக வேண்டும் என்ற கனவுடன் அவர் முதலில் மாடலிங் துறையில் கால் பதித்தார். பல விளம்பரங்களில் நடித்ததன் மூலம் கிடைத்த அறிமுகம் அவரை தொலைக்காட்சி உலகிற்கு அழைத்துச் சென்றது. அதன் பிறகு அவர் நடித்த மாயா, ஆஹா, தெய்வமகள் போன்ற தொடர்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. குறிப்பாக தெய்வமகள் தொடரில் சத்யா என்ற கதாபாத்திரத்தில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு அவருக்கு எண்ணற்ற ரசிகர்களை உருவாக்கியது. இந்த தொடர் வெற்றிக்கு பிறகு வாணி போஜன் தமிழ் சின்னத்திரையின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக உயர்ந்தார். சின்னத்திரையில் வெற்றி பெற்ற பிறகு வெள்ளித்திரையிலும் தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திரைப்படங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார். அவரது திரைப்பட பயணத்தில் ஓமை கடவுளே திரைப்படம் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. அந்த படத்தில் சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் அவரது நடிப்பு பாராட்டப்பட்டது. தொடர்ந்து லாக்அப், மலேசியா டு அம்னீஷியா, மிரல், பாயும் ஒளினி எனக்கு, லவ் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தார். ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தன்னை ஒரு திறமையான நடிகையாக நிரூபிக்க முயற்சித்து வருகிறார். வாணி போஜனின் வாழ்க்கையில் மிகவும் பாராட்டப்படும் விஷயம் அவரது எளிமை. பல பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் எப்போதும் பரபரப்பாக இருப்பதைப் போல இல்லாமல் வாணி தனது தனிப்பட்ட வாழ்க்கையை மிகவும் தனிப்பட்டதாகவே வைத்திருக்கிறார். இதனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ரசிகர்களிடம் எப்போதும் ஆர்வம் இருந்து வருகிறது. அவரை பற்றிய பல வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தாலும் அவற்றுக்கு பெரும்பாலும் அவர் நேரடியாக பதிலளிக்காமல் தனது பணியில் கவனம் செலுத்துவது குறிப்பிடத்தக்கது. பலருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னவென்றால், நடிகையாக வருவதற்கு முன்பு அவர் விமானத்துறையில் பணியாற்றிய அனுபவம் அவரது தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் வளர்த்ததாக பல பேட்டிகளில் கூறியுள்ளார். மேலும் அவர் மிகவும் புத்தக வாசிப்பு ஆர்வம் கொண்டவர் என்றும் படப்பிடிப்பு இடைவேளைகளில் புத்தகங்கள் படிப்பதை விரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காத காலங்களிலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்ததே அவரது வெற்றியின் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வாணி போஜன் குறித்து ரசிகர்கள் அதிகம் பேசும் விஷயங்களில் ஒன்று அவரது இயற்கையான அழகு. அதிகப்படியான கவர்ச்சி காட்சிகளை விட கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகையாக அவர் அறியப்படுகிறார். இதனால் குடும்ப ரசிகர்களிடமும் அவருக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக மாறிய நடிகைகளின் பட்டியலில் வாணி போஜனின் பெயர் முக்கிய இடம் பெறுகிறது. பல நடிகைகள் சின்னத்திரையில் புகழ் பெற்றாலும் திரைப்படங்களில் அதே அளவிலான வெற்றியை பெற முடியாமல் போகும் சூழலில் வாணி தனது தனித்துவமான நடிப்பால் அந்த தடையை உடைத்துள்ளார். அவருடைய தொழில் வாழ்க்கையில் கிடைத்த விருதுகள் மற்றும் பாராட்டுகளும் அவரது திறமையை நிரூபிக்கின்றன. ரசிகர்களுடன் எப்போதும் மரியாதையுடன் பழகும் குணம், சர்ச்சைகளில் சிக்காமல் இருப்பது, தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செய்வது போன்ற காரணங்களால் அவர் பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எதிர்காலத்தில் மேலும் பல பெரிய திரைப்படங்களிலும் வலுவான கதாபாத்திரங்களிலும் அவரை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். விமானப்பணி பெண்ணாக தனது வாழ்க்கையை தொடங்கி மாடலாக வளர்ந்து சின்னத்திரையின் சூப்பர் ஸ்டாராக மாறி பின்னர் வெள்ளித்திரையில் தனது முத்திரையை பதித்துள்ள வாணி போஜனின் பயணம் கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவே இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கனவுகளை நம்பினால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை வழங்கும் ஒரு ஊக்கமூட்டும் வெற்றி கதையாக